ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சரியில் செயின் போட்டுக்கிறேன். நான் வந்து செயின் போடும்போது எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா, பேக் சைடில் இப்படி ஒரு செயின் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து செயின் போட ஆரம்பிச்சிடுவேன். எப்போவுமே வந்து 3 லைன் செயின் போடுவேன். பட் இதில் வந்து 6 லைன் செயின் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னா, இந்த பார்டர் வந்து கஸ்டமர் கேட்கவே இல்லை. வி ஷேப் மட்டும்தான் அவங்க அனுப்பின ப்ளவுஸ் மாடலில் வந்து இருந்துச்சு ஃபோட்டோஸில். பட் இந்த பார்டர் வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாவது போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வி ஷேப் வரும்போது கீழே வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. அதனால நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பார்டர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் 6 லைன் செயின் போட போகிறேன். எப்போவுமே வந்து செயினை பொறுத்தவரையிலும் நான் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். மறுபடியும் 2வது லைன் போடும்போது தொடங்கின இடத்துல இருந்து தான் போடுவேன். ஆனால் இந்த இதுக்கு வந்து நான் அப்படி பிளான் பண்ணல. அப்படியே வந்து 2 பக்கம் மாற்றி ரிட்டன் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா ரெகுலராக 3 லைன் செயின் போடுவேன். இதுக்கு வந்து 6 லைன்னும் போது நல்ல ஒரு ஃபில்லிங் டைப்பில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஜரி த்ரெட்டில் 6 லைன் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சுகர் பீட்ஸில் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து சுகர் பீட்ஸுக்கு எப்போவுமே தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சாரி ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலர் யூஸ் பண்ணிக்குவேன். வேறு கலர் யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெருக்கமாக போட ட்ரை பண்ணணும். அதே மாதிரி 2 சுகர் பீட்ஸாக தான் நான் போடுவேன். 3, 4 அந்த மாதிரி நான் போட மாட்டேன். இப்போ நம்ம ஒரு புட்டாஸ் கட்டுறோம் அப்படின்னா ஒரு 3 சுகர் பீட்ஸ் வரைக்கும், ஒரு 3 பீட்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. பட் அதுவுமே வந்து பெரிய பீட்ஸ் நம்ம எடுத்து அப்படி போடக்கூடாது. ஒரு சின்ன பீட்ஸு, ஒரு பெரிய பீட்ஸ் அந்த மாதிரி கலந்து போடலாம். இப்போ வந்து சுகர் பீட்ஸை எப்படி நம்ம வந்து நீடலில் லோட் பண்ணணும் அப்படின்றது காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஹுக்ஸு மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு லேஸாக இப்படி நீங்கள் லோட் பண்ணிங்கனாலே வந்துடும், நிறைய வரும். இது வந்து நீங்கள் பீட்ஸ் நீடில் எடுத்திங்கன்னா இன்னுமே நிறைய வரும். நான் டூலிப் நீடில் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இன்னொரு தடவை நான் வந்து லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பீட்ஸை வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்படி ஹுக்ஸ் மாதிரி மேலே கொக்கி இருக்கும். அந்த கொக்கி மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த பீட்ஸுக்குள்ளே இப்படி லோட் பண்ணிங்கன்னா அந்த நீடலில் எந்த அளவுக்கு பீட்ஸ் போக முடியுமோ அந்த அளவுக்கு போகும். இதே பீட்ஸ் நீடலாக இருந்தால் கொஞ்சம் நிறைய போகும். இதில் வந்து ஒரு 8 பீட்ஸ் வரைக்கும் வரும். இதே நீங்கள் 3 mm பீட்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா 3, 4 தான் எடுக்க முடியும். இப்போ இது ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்தது நான் ஸ்டோன் செயின் போட போகிறேன். அதனால் இந்த சுகர் பீட்ஸை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டோன் செயின் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் செயின் போட்டு வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் செயினாக என்னென்னா, நான் பேக் சைடில் ஒரு செயின் போட்டு டைட் பண்ணி வைப்பேன். அதுதான் வந்து ஸ்டார்டிங் செயின் சொல்லுவோம். இப்போ ஸ்டோன் செயினை வந்து அது மேலேயே வச்சு நான் வந்து பட்டன் கோல் ஸ்டிச்சை வந்து இந்த ஸ்டோன் செயினுக்கு மேலேயே அப்படியே தச்சுக்கிட்டே போகிறேன். ஸோ சில பேர் க்ளூ போட்டு ஒட்டுவாங்க. ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் நம்ம ஸ்டோன்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து ஒட்டி தான் ஆகணும். பட் இதெல்லாம் வந்து நம்ம தைக்கலாம். இந்த ஸ்டோன் செயின் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டோன் செயினும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு லைன் சுகர் பீட்ஸும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 mm பீட்ஸ் தான் போட போகிறேன். இது வந்து நான் ஒவ்வொரு பீட்ஸாக தான் போடுறேன். இந்த வி ஷேப் டிசைனுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு முன்னால் உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு மட்டும் 2.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்லீவ் சைஸை பொறுத்து ஓகேவா. 2 பண்ணும்போது கடைசியாக உள்ளது 2.5 இன்ச்சுக்கு தான் இருந்துச்சு. நான் கீழே இருந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து 2 இன்ச்சு கீழே வச்சுட்டு மேலே மட்டும் 2.5 இன்ச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வீக்கு வர அந்த மேலே இருக்கிற வளைவு வந்து 2 பக்கமும் 2.25க்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே இப்போ நீங்கள் வந்து வேறு சைஸு நல்ல பெரிய சைஸாக ஸ்லீவ் செய்கிறீங்க, இல்லை ஒரு சின்ன சைஸுக்கு செய்கிறீங்கன்னா அதை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது அதோட சைஸை பார்த்துக்கோங்க. இப்போ பார்டர் போட்டுட்டிங்கன்னா மிச்ச துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை 2ஆவோ 3ஆவோ நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் நான் பிரிச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண எல்லாத்தையுமே ஒரு வி ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து எல்லாமே 2 இன்ச்சு நான் வந்து 2 சைடும் மார்க் பண்ண போகிறேன். இந்த 2 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு வீக்கும் 2வது வீக்கும் இருக்கிற இடைவெளி தான் ஓகேவா. அந்த கோட்டுக்கு நான் எவ்வளோ மார்க் பண்ணனோ அதே அளவை சைட்லேயும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பட்டு இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு விரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் ஃபுல்லாகவே 2 இன்ச்சு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ இதே மார்க்கிங்கை இன்னொரு சைடும் நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ 2 சைடுமே அதே மார்க்கிங் நான் வந்து பண்ணிவிட்டு கோடு போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒரு பீட்ஸ் போட்டு அதை வச்சு கனெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோடய ஸ்கேலோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. அதனால் இந்த ஸ்கேல் அளவுக்கே நான் அப்படி ஒவ்வொரு கோட்டுக்குமே டாட் வச்சுக்கிறேன், சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்து இன்ச் டேப் வச்சும் பண்ணலாம். பட் நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து 1.5 இன்ச்சு இந்த ஸ்கேல் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் எதுவும் இல்லைன்னா நீங்கள் இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு வைக்கும்போது அந்த அவங்க கஸ்டமர் எனக்கு தந்த டிசைனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த அளவு வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தள்ளி வேணும்னா நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம், இல்லை கிட்ட வேணும்னா கிட்ட வச்சுக்கலாம். 2 சைடுமே ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இந்த ஒவ்வொரு டாட்லேயுமே ஒரு ஒயிட் பேர்ல் போட போகிறேன். ஒயிட் பேர்ல் சுற்றி பீட்ஸ் எதுவுமே போடலை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஒயிட் பேர்ல் தான். அதை செயின் போட்டுட்டு ஆரி நாட் போட்டால் அவ்வளோதான். இந்த எல்லா டாட்ஸுக்குமே ஒரு ஒயிட் பேர்ல் மட்டும்தான் போட போகிறேன். இதை சுற்றி நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலான் இருக்கேன். அப்போ ஒயிட் பேர்லை சுற்றி பிங்க் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான். இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த பீட்ஸை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதுக்கு 16 ஸ்டாண்ட்ஸில் நூல் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் தான். நீங்கள் 8 ஸ்டாண்ட்ஸ் போட்டு டபுளாக எடுத்து முடிச்சு போட்டிங்கன்னா 16 ஸ்டாண்ட்ஸ் வந்துடும். இப்போ அதை வந்து இந்த ஒயிட் பேர்லை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன்.
இந்த எல்லா பீட்ஸை சுற்றியுமே நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறேன். இதே கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு கலர் த்ரெட்டு வந்து நான் யூஸ் பண்ணலை. இப்போது மெயினாக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த 2 ஃப்ளவரும் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பார்க்குறதுக்கு அது ஃப்ளவர் பேட்டர்னுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சென்டரில் ஒரு ஜஸ்ட்டு கர்வ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளவரில் இருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணி மேலே அந்த கோட்டுக்கு மேலே போய் அடுத்த ஃப்ளவரை வந்து டச் ஆகிற அளவுக்கு ஒரு கர்வ் போடுறேன். ஒரு எஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எல்லா கோடுலேயும் நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். இது வந்து சிலது ஷார்ப்பாக என்னால் வரைய முடியல. ஆனால் நம்ம வந்து பீட்ஸ் போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நான் இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே இந்த 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணது இருக்குது இல்லையா, இந்த 1.5 இன்ச்சுக்கு அதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா 2ஆக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஒன்றுத்தில் வந்து கீழ்ப்பக்கமாகவும் ஒரு பக்கம் வந்து மேல் பக்கமாகவும் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு கர்வாக நம்ம வளைச்சோன்னா போதும். ஒரு சைடு ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு சைடு வந்து அது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் வர மாதிரி நம்ம வந்து வரையணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது, ஆனால் அது நான் போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து வரைஞ்சிட்டேன். இந்த லைனில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் போட போகிறேன். இது ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் தான் போட போகிறேன். இந்த அவுட்லைனுக்கு வேறு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் லீஃப் டிசைன்ஸு, அப்புறம் ஒரு ஃபீட் பீட்ஸு இதெல்லாமும் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்கலாம். 2 சுகர் பீட்ஸாக தான் போடுறேன். ப்ளூ கலர் த்ரெட்டு தான். நான் எப்போவுமே வந்து த்ரெட்டை பொறுத்தவரையிலையும் சாரி ப்ளவுஸு என்ன கலரோ அதே கலரே நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ளவருக்கு கீழே 2 சுகர் பீட்ஸும் ஒரு ஒயிட் பேர்லும் ஒரே டைமில் கோர்த்து ஒரு செயின் போட்டு ஆரி நாட் போட்டுக்க போகிறேன். இது ஆரி நாட் வேணுனாலும் போடலாம், இல்லை ஒரு கிரிப் செயின் போட்டுட்டும் நம்ம பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஆரி நாட் போடுறேன், பட் பக்கத்தில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 சுகர் பீட்ஸு ஒரு 3 mm எல்லாத்தையும் ஒரே டைமில் கோர்த்துட்டு நம்ம செயின் போடலாம். இதுக்கு ஆரி நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. கீழே ஒவ்வொரு டைமும் ஆரி நாட் போட தேவையில்லை. ஒரு கிரிப் செயின் போட்டுட்டு அதிலேருந்து அப்படியே நம்ம மேலே செயின் போட்டு மேலே இருந்து மறுபடியும் நம்ம வந்து சுகர் பீட்ஸை போடலாம். 2 சுகர் பீட்ஸ் ஒரு 3 mm. இந்த ஃபுல் ஃப்ளவருக்குமே இதே தான் பண்ண போகிறேன். கீழே வந்து 3 செட் போட போகிறேன். மேலே இந்த சென்டரில் இருக்கிற ஃப்ளவர்ஸில் மட்டும் 5 செட் வர மாதிரியும், மற்ற எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் கீழே மேலே 2க்குமே 3 செட் வர மாதிரியும் போட போகிறேன்.
அடுத்ததாக இந்த வளைவு வந்து பெண்ட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லீஃப் போடலான்னு பிளானு. லீஃபுக்கு வந்து நான் எந்த ஒரு ட்ராயிங்கும் போடலை, அப்படியே ரேண்டமாக தான் போட போகிறேன். ஒரு 10 சுகர் பீட்ஸு நான் எண்ணினேன். இந்த வளைவில் வந்து ஒரு 10 சுகர் பீட்ஸ் எண்ணி 11வது சுகர் பீட்ஸ் வரும்போது நான் வந்து இந்த லீஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 பீட்ஸாக தான் போடுறேன். ஒரு இதுலேயும் ஒரு 10 சுகர் பீட்ஸ் வர மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா, இதிலிருந்து லீஃப் பேட்டர்னுக்கு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 பீட்ஸ் தள்ளி 3 பீட்ஸ் வந்து கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதை போட்டுட்டு ஒரு கிரிப் செயின் போட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்து அதை செயின் போட்டு கிரிப் செயின் போடுறேன். ஏன்னா அந்த லீஃப் பேட்டர்னை நம்ம கொண்டு வரதுக்காகவும் கிரிப் செயின் வந்து அந்த செயின் கலராமல் இருக்கிறதுக்காகவும் போடுறது. மறுபடியும் 3 பீட்ஸ் போட்டு ஒரு செயின் போட்டு கிரிப் செயின் போடுறேன். மறுபடியும் அதை கீழே கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு கிரிப் செயின். இப்போ 3வதாக இங்கேருந்து ஒரு 3 பீட்ஸ் வந்து போடுறேன். ஸோ 2 சைடுமே இதே மெத்தடு தான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பார்த்தா ஒரு லீஃபை பார்க்குற மாதிரி பீட்ஸால் நம்ம வந்து போடலாம். இந்த டிசைன் வந்து நம்ம டியூப் பீட்ஸில் வேணுனாலும் போட்டுக்கலாம், பட் நான் வந்து சுகர் பீட்ஸில் போடுறேன். இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து நான் வரையவே இல்லை, அப்படியே ரேண்டமாகவே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லீஃபுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸு வந்து போட போகிறேன். வீட் பீட்ஸு 1 போட்டால் போதும், அந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லீஃப் வந்து போட போகிறேன். ஸோ நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு லீஃபும் போட்டாச்சு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீட் பீட்ஸ் போட போகிறேன். ஸோ இதே மெத்தடை தான் இந்த ஃபுல் பேட்டர்னுக்குமே நான் போட போகிறேன். வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பட் இந்த ஃப்ளவரில் மட்டும் பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ளவர்லேயுமே மேலே போடுற பீட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை மட்டும் இதில் பார்த்துருங்க. கீழே வந்து சேம் தான், 3 பீட்ஸ் வந்து செட் அப்படி தான் போட போகிறேன். ஆனால் மேலே போடும்போது மட்டும் ஒரு சைடாக அப்படியே டைரக்ஷனாக இருக்கிற மாதிரி போடலான்னு பிளான். கீழ் பக்கம் மேல் பக்கம் 2 இடத்துலையுமே பீட்ஸ் போட்டாச்சு. ஆனால் மேல் சைடில் போடும்போது ஒரு சைடுக்கு போட்டிருக்கேன், ஏன்னா இந்த சைடு பார்க்குற மாதிரி, இது வந்து இடது கை பக்கத்தை பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு சைடு நான் செய்யும் போது வலது கை பக்கத்தை பார்க்குற மாதிரி போட போகிறேன். ஸோ ஆப்போசிட் பார்க்குற மாதிரி தான் போட போகிறேன். சென்டராக போடலை, நான் சென்டரில் வர்றதை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஸ்டோன் வந்து சென்டரில் மட்டும் 4 சைடுக்கும் ஒட்ட போகிறேன், மற்ற எல்லாத்துக்கும் 2 சைடு மட்டும் வர மாதிரி ஒட்ட போகிறேன். இது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.